பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 6451, CE 8394 Fluid Mechanics and Machinery. இதில் 5th unit Turbines, Module 5.13. 5.13 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். How a Francis turbine work. இதை யூனிவர்சிட்டியில் கேட்கறதா இருந்தா describe the working principle of a Francis turbine அப்படின்னு கேட்கலாம். The working of Francis turbine. ஒரு டயக்ராம், லைன் டயக்ராமும் ஒரு 9 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு லைன் டயக்ராமும் இந்த 9 பாயிண்ட்ஸும் எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு அது 4 மார்க்கு 6 மார்க் கொஸ்டினாக இருந்தால் கூட போதுமானது, சஃபிஷியன்ட். அதனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இந்த ஒரு டயக்ராமும் 9 or 10 சென்டென்சஸ் எழுதுறாப்புல நீங்கள் பழகிக்கோங்க. இப்போ முதல்ல ஒர்க்கிங்கை பார்க்கறதுக்கு முன்னால இந்த டயக்ராமை ஒரு தடவை பார்த்துருவோம். பிறகு அந்த ஒர்க்கிங்கை குயிக்காக பார்த்துருவோம். வெளியே இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்பைரல் கேசிங். இந்த ஸ்பைரல் கேசிங் உடைய பர்பஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். டேம்ல இருந்து பெரிய பைப்ல இந்த பென் ஸ்டாக்ல வாட்டர் வரும். அந்த பென் ஸ்டாக்கை வந்து இந்த இதுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுல வாட்டர் ரொம்ப அதிகமா வரும். இந்த இது வந்து இங்க முதல்ல உள்ள நுழையும் போது அதிகமான டயாமீட்டர் இருக்கு. போக போக அந்த டயாமீட்டர் குறைஞ்சி போகுது. அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? ஸ்பைரல் கேசிங். யூனிஃபார்மா வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காகத்தான் இதே மாதிரி இருக்கு. அந்த ரன்னருக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வாட்டர் வந்து 2 இதை கடந்து போகுது. ஒன்னு வந்து ஸ்டே ரிங் அண்ட் ஸ்டே வேன்ஸ்ங்கிறத கடந்து போகுது. இந்த வெளியே இருக்கிறது கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது ஸ்டே ரிங். அதுக்குள்ள இந்த தடுப்பு தடுப்பா இருக்கிற ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டே வேன்ஸ். இந்த ஸ்டே வேன்ஸ் ஸ்டே ரிங்ஸுடைய பர்பஸ் வந்து அதை கைட் பண்ணி உள்ள அனுப்புறது தான், யூனிஃபார்மா அனுப்புறது தான். அடுத்து இருக்கிறது வந்து கைட் வேன்ஸ். அது வந்து கைட் ரிங்ஸ்ங்கிறதுல தான் இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கிறது வந்து இருக்குது. இந்த கைட் வேன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த லைன்ல என்ன கொடுத்துருக்கு இல்லையா, இதெல்லாம் வேன்ஸ். இந்த வேன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுனால உள்ள ஃப்ளோ ஆகுற வாட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த வெளியே இருக்கிற ஸ்டே ரிங்ல ஸ்டே வேன்ஸ்ல வந்து அது பண்ண முடியாது, அது ஃபிக்ஸட். உள்ள வந்து இருக்கிறது ரோட்டார் அல்ல, இதை வந்து ரன்னர்னு சொல்றது. வந்து இதுலயும் பிளேட்ஸ் இருக்கு. இந்த பிளேட்ஸ்ல தான் இந்த உள்ள வர்ற வாட்டர் வந்து ரேடியலா உள்ள நுழையுது. ரேடியலா சென்டருக்கு வரும்போது அது வந்து ஆக்சிலா டர்ன் ஆகுது. அப்படி ஆக்சிலா டர்ன் ஆகும்போது இதுக்குள்ள டெயில் ஸ்டாக்லயும் இந்த ரன்னர் டர்பைன்லயும் இருக்கிற ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த ரியாக்ஷன்னால தான் இந்த ரன்னர் வந்து ரொட்டேட் ஆகுது. அதுக்கு நடுவுல இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கிறது வந்து சாஃப்ட். இந்த சாஃப்ட்ல தான் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த சாஃப்ட் தான் நமக்கு தேவையான அவுட்புட் சாஃப்ட். இதுல தான் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இதுல தான் வந்து எலக்ட்ரிக் ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ணி அந்த ஜெனரேட்டர் ரன் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஓகே. The water from the reservoir is carried to the turbine through penstock and enters the scroll casing. இங்க scroll casing இருக்கு, இங்க spiral casing இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். scroll casing சொல்லலாம், spiral casing சொல்லலாம். இந்த casing distributes water evenly. evenlyனா என்ன அர்த்தம்? ஒரே அளவாக, சமமாக, சீராக. evenly around the circumference of the turbine runner. circumference என்னப்பா? அதனுடைய சுற்று வட்டாரம். சுற்றுலதான் தள்ளி விடுது. இந்த கேசிங் வந்து இந்த இதுக்குள்ள யூனிஃபார்மா போறதுக்கு எல்லா சுற்றுப்புறத்திலையும் தள்ளி விடுது. From the scroll casing, water passes through the stay ring and the ring directs water to the guide vanes. இந்த ஸ்டே ரிங்கிறது வெளியே கூடி போகும்போது அது சும்மா டைரக்ட் பண்ணி தான் விடுது. எதுக்குள்ள டைரக்ட் பண்ணி விடுது? இந்த கைட் வேன்ஸ்க்குள்ள டைரக்ட் பண்ணி விடுது. These guide vans regulate the quantity of water supplied to the runner. இந்த கைட் வேன்ஸ்ல தான் நம்ம குவான்டிட்டியை சப்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். கைட் வேன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு லிவர்ஸ்லாம் உண்டு. இந்த லிவர்ஸ் இங்கே தெரியுது பார்த்தியா? இந்த லிவர்ஸை நம்ம ஆப்ரேட் பண்றதுனால உள்ள போற வாட்டருடைய அளவை கட்டுப்படுத்த முடியும்.
The water enters the runner with low velocity and considerable pressure. இந்த ரன்னருக்குள்ள போகும்போது வாட்டருக்கு வந்து லோ வெலாசிட்டி தான் இருக்கும், ஆனால் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். As the water flows through the runner, the direction of flow of water is changed from radial to axial. இந்த ரன்னருக்குள்ள நுழையும் போது ரேடியலா தான் உள்ள நுழையுது, ஆனா அது உள்ள போய் ஆக்சியலா திரும்புது. Change from radial to axial and produces a circumferential force on the runner. அப்படி திரும்பும் போது அது வந்து ஒரு circumferential force கிரியேட் பண்ணுது. இந்த circumferential force makes the runner to rotate and thus the useful output work is obtained. இந்த circumferential forceனால தான் நமக்கு ஒரு useful output கிடைக்குது. The runner is keyed to the shaft which is further coupled to the electric generator. இந்த ரன்னர் எதுல கீ பண்ணிருக்கிறது என்னது, ஜாயின் பண்ணிருக்கிறது. சென்டரா இருக்கிற சாஃப்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கு. அதனால இந்த சாஃப்ட் இன்னொரு எண்ட்ல என்ன பண்ணிருக்கு, எலக்ட்ரிக் ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ணிருக்கிறோம். The water after passing through the runner flows to the tail race through the trap tube. இந்த இதுல இருந்து வர்ற வாட்டர் கடைசியில எங்க போகும், டெயில் ரேஸ். டெயில் ரேஸ்ங்கிறது என்னது, கீழே இருக்கிற சின்ன வாய்க்கால்னு வச்சுக்கலாம். இந்த வாய்க்காலுக்குள்ள போயிடும். அதனால மேல இருந்து டேம்ல இருந்து வர்ற தண்ணி இதை ஒரு சுத்த வச்சு ஹைட்ராலிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டு அது கீழே போய் வாய்க்கால் வழியா கீழே போயிடும். இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் ஏ பிரான்சிஸ் டர்பைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AU Mech in தமிழ். இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளை வரும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.